நண்பர்களுக்கு வணக்கம். எப்போதும் போல் ஒரு புது கதையை உங்களோட பகிர்றதுக்காக வந்திருக்கேன். ஸோ இது யாருடைய கதை, இந்த கதையினுடைய முக்கிய அம்சம் என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நான் உங்கள் சிறகன், இது உங்களுடைய லிட்ரரி அவுல் சேனல். இந்த கம்ஃபர்ட் ஜோன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நிறைய பேர் அதை பற்றி பேசுவாங்க. ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடச்சிட்டு வரணும், கம்ஃபர்ட் ஜோனை தாண்டணும். அப்போ நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோன் தாண்டினா தான் நம்ம ஒரு வெற்றியை அடைய முடியும், அல்லது அந்த வெற்றியின் பாதையில் போக முடியும். ஒரு வட்டத்துக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நாம் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அது நமக்கு நிறைவேறாது. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த ஜோன்லேயே நம்ம பழகிடுவோம். அது நம்ம அந்த மீறல் அப்படின்றது, அந்த எல்லையை மீறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து தான் புது ஒரு விஷயம் நடக்கும். அந்த எல்லைக்குள்ளேயே இருந்தோம் அப்படின்னா ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறத நிறைய பேர் பேசி நம்ம கேட்டிருப்போம். ஸோ இந்த கதையும் அந்த எல்லை மீறுதலை பற்றின ஒரு கதை தான். ஸோ இந்த எல்லை மீறுதலை பற்றின அந்த கதையை எழுதுனது வேறு யாரும் இல்லை, வழக்கம் போல் லியோ டால்ஸ்டாய் தான். லியோ டால்ஸ்டாய் நிறைய கதைகள் எழுதியிருக்கிறார் இந்த எல்லை மீறுதலை பற்றி. ஆனாலும் இந்த கதை ரொம்ப சின்னதான ஒரு கதையாக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை கடைசியில் சொல்லியிருப்பார். ஸோ அது என்ன கதை அப்படின்றத அவங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த கதை 2 சகோதரர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அவரால் எழுதப்பட்ட ஒரு கதை. 2 சகோதரர்கள் சேர்ந்து ஒரு காட்டின் வழியாக பயணம் போகிறாங்க. அப்படி போகும்பொழுது நீண்ட தூரம் பயணித்து ரொம்ப களைப்பில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தின் அடியில் ஓய்வு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓய்வு எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்க்கும்பொழுது அந்த மரத்தின் அருகாமையில் ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கும். அந்த பாறாங்கல்லில் ஏதோ எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறத இவங்க 2 பேருமே கவனிப்பாங்க. அது என்ன எழுத்து அப்படிங்கிறத 2 பேரும் போயிட்டு கிட்ட போய் பார்ப்பாங்க. அதில் சில வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கும். அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, இங்கிருந்து தொடர்ந்து காட்டின் வழியாக பயணித்து ஒரு ஆறை நீங்கள் அடைவீங்க. அந்த ஆறினுடைய மறுகரைக்கு நீங்கள் போயிட்டு அங்கிருந்து ஒரு மலையின் மேலே இருக்கக்கூடிய ஒரு கரடியினுடைய குட்டிகள் இருக்கும். அந்த குட்டிகளில் சிலவற்றை எடுத்துக்கிட்டு அதிலிருந்து மேலே ஒரு மலையினுடைய உச்சிப்பகுதியில் ஏறி போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு அரண்மனை இருக்கும். அந்த அரண்மனையை நீங்கள் அடையும் போது நீங்கள் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க அப்படிங்கிறத அந்த பாறாங்கல்ல பொறிக்கப்பட்டிருக்கும். இப்போ இதை படித்ததுமே அந்த 2 சகோதரர்களில் இளையவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு ஒரு குறுகுறுப்பு வரும். ஏன் நம்ம அந்த பாறையில் எழுதப்பட்டிருக்கிறத செய்யக்கூடாது, நாம் ஏன் தொடர்ந்து போயிட்டு அந்த ஆற்றை கடந்து அந்த கரடி குட்டிகளை எடுத்துக்கிட்டு அந்த மலையின் மீது உச்சியில் ஏறி அந்த அரண்மனையை நாம் ஏன் அடையக்கூடாது, நாம் ஏன் அந்த அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு குறுகுறுப்பு இவனுக்கு இருக்கும். அது செய்யணுங்கிற ஒரு விருப்பமும் இவனுக்கு இருக்கும். ஆனால் தம்பி சொன்னதை அண்ணன் ஏற்றுக்க மாட்டான். நல்லா நீ யோசிச்சு பாரு, அதில் எழுதியிருக்கிறது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது, அது யார் எழுதுனாங்கன்னு தெரியாது, எந்த அடிப்படையில் அந்த ஆற்றை நம்ம கடக்கிறது, அதுவும் இல்லாமல் அந்த காட்டின் வழியாக போகக்கூடிய இந்த ஆறு என்பதால் அதனுடைய நீரோட்டம் எவ்வளவு வேகம் இருக்குன்றதை நம்மளால் கணிக்க முடியாது. நாம் அந்த ஆறை கடக்கும் பொழுதே அந்த நீரோட்டம் அதிகமாகி நம்ம அடிச்சுக்கிட்டும் போகலாம். சரி, அப்படியே நீ ஆற்றை கடந்துட்டா கூட ஒரு தாயினுடைய அரவணைப்பில் இருக்கக்கூடிய அந்த கரடி குட்டிகளை நீ எப்படி தனியாக பிரித்து நீ எடுத்துக்கிட்டு போவ? சரி, நீ அதையும் பிரித்து நீ எடுத்துக்கிட்டு போகிறேன்னா இந்த இப்படி உச்சி செங்குத்தாக இருக்கக்கூடிய இந்த மலையின் மீது நீ எப்படி ஏறுவ? சரி, அங்கேயும் நீ ஏறிட்டப்பா, நீ கோட்டைக்கு போகிற. கோட்டைக்கு போனால் உன்னை வரவேற்க யார் இருப்பாங்க, அங்கே என்ன நடக்கும் எதுவுமே தெரியாது. இது எதுவுமே தெரியாமல் வெறுமனே ஒரு பாறையில் எழுதப்பட்டிருக்கிற எழுத்துக்களை நம்பி நம்ம போகிறது என்பது எனக்கு 2 பழமொழிகளை எனக்கு ஞாபகப்படுத்துது. அதை நான் ஒரு இடத்துல சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு அண்ணன் சொல்கிறான். அவன் சொல்கிறதுக்கு முன்னாடி தம்பி என்ன சொல்கிறான், அண்ணா நீ சொல்கிற காரணம் என்னால் ஏற்றுக்க முடியல. எப்படி வேணாலும் இருக்கும், ஒரு காரணம் இல்லாமல் எவனோ அப்படி எழுதி வச்சுருக்க மாட்டான். முயற்சியே செய்யாமல் நாம் ஒரு முடிவுக்கு வர்றது என்ன நியாயம் அப்படின்னு கேட்குறான். அண்ணன் என்ன சொல்கிறான், நான் தான் சொன்னல 2 பழமொழிகள் உனக்கு சொல்கிறேன்னு சொன்னனே, இரு இந்த பழமொழி கேளு உனக்கே புரியும் அப்படின்னு சொல்கிறான். பெரிய சந்தோஷத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கிற இன்பத்தையும் இழந்துடக்கூடாது அப்படிங்கிற முதல் நீதியும், புதரில் மறைஞ்சிருக்கிற 2 பறவைகளை விட என் கையில் இருக்கக்கூடிய ஒரு பறவை ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற இன்னொரு நீதியும் தன்னுடைய தம்பி இடத்துல சொல்கிறான். இந்த 2 நீதிகளை கேட்ட இளையவன் அவனும் இவனுக்கு சலைச்சவன் இல்லை, அவனும் 2 பழமொழிகளை அவனுக்கு சொல்கிறான். என்ன அப்படின்னா, இலைகளை கண்டு பயப்படுவேன், காட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற முதல் பழமொழியும், 2வதாக ஒரே இடத்துல அசையாமல் நிற்கிற கல்லுக்கடியில் தண்ணி தேங்காது அப்படிங்கிற 2வது பழமொழியும் சொல்கிறான். கடைசியில் இந்த 2 பேருக்கும் வாக்குவாதம் முற்று தம்பி என்ன பண்ணுறான், நீ வர தேவையில்ல நானே போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காட்டிலேருந்து அங்கே எழுந்து
அந்த இடத்த விக்கி முன்னேறி போய் அந்த ஆற்றை கடந்து போகிறான். அந்த ஆற்றை கடந்து அங்கே இருக்கக்கூடிய தாய்க்கரடியிலேருந்து ஒரு குழந்தைய பிரித்து அந்த மலையை நோக்கி மேலே ஏறி போகிறான். மலைக்கு மேலே ஏறி போயிட்டு அங்கே ஒரு அரண்மனை இருக்கிறத பார்த்து அந்த அரண்மனையில் அவன் ஒரு அரசனாக மாறி போகிறான். இப்படி எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ஒரு 5 ஆண்டுகள் அவன் நிம்மதியாக அரசனாக ஆட்சி செய்துக்கிட்டு இருக்கிறான். திடீர்னு ஒரு நாள் வேறு ஒரு இடத்துலேருந்து அந்த அரண்மனைக்கு படையெடுத்து வேறு ஒரு அரசன் வரான். அந்த அரசன் இவனை தோற்கடித்து இவன் அங்கிருந்து துரத்தப்படுறான். மறுபடியும் இளைய சகோதரன் நாடோடியாக பல இடங்களில் சுற்றி திரிஞ்சு தன்னுடைய அண்ணன் இருக்கிற இடம் இந்த இடம்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தன் அண்ணன் இருக்கிற பகுதிக்கு அவன் பயணப்படுறான். இறுதியாக ஒரு நாள் தன்னோட அண்ணன் இருக்கக்கூடிய இடத்துக்கு அவன் வந்துடுறான். இப்படி 2 பேரும் சந்தித்ததுக்கு அப்புறம் 2 பேரும் கட்டி அணைச்சிக்கிட்டு தங்களுக்குள்ளே நடந்த நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போது அந்த மூத்தவன் சொல்கிறான், நான் தான் உனக்கு அப்போவே சொன்னனே, என்னோடய பேச்சு நீ கேட்கவே இல்லையே அப்படிங்கிற அறிவுரையை அவன் தன் தம்பி இடத்துல சொல்கிறான். அப்போது அந்த அண்ணன் சொன்னான், ஏன்னா நான் உனக்கு அப்போவே சொன்னனே, நமக்கு இருக்கிறதே போதும், இருக்கிறத விட்டு பறக்க ஆசைப்படாத, நம்ம இடத்துல இருக்கிறது என்னவோ அதை வச்சு சந்தோஷமாக வாழணும். இப்போ பாரு, நீ அரசனாக போன, இப்போ நீ திருப்பி ஒரு நாடோடியாக வாழ்ந்து திரும்பி வந்திருக்க, ஆக நம்ம இடத்துல இருக்கிறதே போதுமானது அப்படிங்கிறத நீ நினைக்கணும் அப்படின்னு நான் சொன்னதை நீ கேட்கவே இல்லையே அப்படின்னு அந்த அண்ணன் தம்பிக்கு அறிவுரை வழங்கினான். அதுக்கு வழக்கம் போல் தம்பியும், ஏன்னா நான் ராஜா ஆகுவேன்னு நான் நினச்சே பார்க்கல, ஆனால் அரசனானதுக்கப்புறம் என்னை இன்னொருத்த தோக்கடிப்பான்னு நான் நினைக்கல, தோக்கடிச்சு நான் இப்போ திருப்பி ஒரு நாடோடியாக மாறி போனேன். ஆக இப்படி எனக்கு பல்வேறு விதமான அனுபவங்கள் இந்த 5 ஆண்டுகளில் எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் எந்த ஒரு அனுபவமே கிடைக்காம நீ ஒரே இடத்துல உன்னுடைய வாழ்க்கையை நீ எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் நீ வாழ்ந்துக்கிட்டே இருக்கிற. எனக்கு இப்படியான வாழ்க்கை அமைஞ்சதில் எனக்கு பெருமை தான், ஆனால் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையை குறித்து என்ன பெருமை இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே தன்னுடைய தம்பி சொன்னதை நினச்சி வெட்கி தலை குனிகிறான். ஸோ இதுதான் இந்த கதைங்க. அப்போ என்ன அப்படின்னா, அந்த தம்பி அந்த கம்ஃபர்ட் ஜோனை மீறி இருப்பான். அப்போ என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத அதை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் நம்மை எவ்வளவு உயரத்தில் நம்மளை கொண்டு போகவும் வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து நம்ம இறங்கினால் கூட அது பரவாயில்ல, நான் ஒன்றுமே இல்லாமல் இருந்ததுக்கு நான் மேலே ஏறி இறங்கிட்டேன் அப்படிங்கிற அந்த தன்மை அந்த இளைவனுக்கு இருந்ததுனால அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சிட்டு அவன் போனாலும் இப்படியான ஒரு வாழ்க்கையை அவனுக்கு திருப்பி அமைஞ்சு இறங்கினாலும் அவனுக்கு அது பெரிய கஷ்டமாக அவனுக்கு இல்லை. ஆனால் நாம் ஒரே இடத்துல தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரால் எந்த ஒரு நன்மையும் இல்லை. நான் ஒரு நதி போல் ஓடிக்கிட்டே இருந்தவன் அப்படின்னா தான் நாம் கடலில் போய் சேர்றோமோ இல்லையோ, நம்ம போகிற வழியெல்லாம் எதையாவது ஒரு அனுபவத்தை நம்ம கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் அந்த புதிய வழி தான் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு டால்ஸ்டாய் புரிய வைக்கிறாரு. மனிதன் மிக அதிகமாக யோசிப்பது அவனுடைய முதல் அடிக்கும் அவனுடைய முதல் சொல்லுக்கும் தான். அதை தாண்டினான் அப்படின்னா அவனை தடுக்கவே முடியாது அப்படிங்கிறது தஸ்தாவ்ஸ்கியினுடைய சொல். இந்த கதையின் மூலியமாக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.